முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். முதல்வர் விஜயை விமர்சனம் செய்து ஒருமையில் பேசிய புகாரில் திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முன்னதாக முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. மேலும் தற்போது திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். முதல்வர் விஜய் குறித்து ஒருமையில் பேசிய விவகாரம் தொடர்பாக திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆத்தூரில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் இது தொடர்பான கருத்துக்களை பகிர்வதற்காக முன்னாள் சபாநாயகர் அப்பாவு இணைப்பில் இணைக்கிறார். சார் வணக்கம். முதலமைச்சர் விஜய் குறித்து ஒருமையில் பேசியதாக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்கார். எப்படி சார் பாக்குறீங்க? காவல்துறை வச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தை பயங்காட்டலான்னு நினைக்கிறாங்க. தவறு. அது ஒன்றும் பெரிய குற்றமான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தினாரான்னு எனக்கு தெரியல. அவருடைய பேச்சு முழுமையா நான் தெரிஞ்சுக்கிடல. அதே பேசி இருந்தாலும் அது ஒரு கைது பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய குற்றமா கிடையாது. அந்த அளவுக்கு பண்றது திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு பயங்காட்டி இப்படியெல்லாம் நடவடிக்கை எடுப்போம்னு மிரட்டுற மாதிரி தான் தெரியுது. இது இந்த ஆணவத்துக்கு தவறு. இந்த ஆட்சியில இருக்கவங்க இந்த அளவுக்கு காவல்துறை வச்சு இப்படிப்பட்ட நடவடிக்கையில் ஈடுபடுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சார், இப்போ அரசியல் விமர்சனங்கள் இருக்கக்கூடிய சூழல்ல முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியதற்கு எதிராக தாவேகாவிலிருந்தும் பலர் விமர்சனங்கள் முன்வைத்திருந்தார்கள். தற்போது இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் காவல்துறை. அதை பத்தி எப்படி சார் பாக்குறீங்க? மற்ற நிறைய பேர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையான விமர்சனம் நடக்கு. நேற்று கூட நம்ம விஜயபாஸ்கர்கள் இணைப்பு விழாவில் மிக கடுமையான விமர்சனங்களை திராவிட முன்னேற்ற கழக தலைவர், ஒரு தேசிய தலைவராக கருதப்படுகிறவரை கடுமையான விமர்சனங்கள்ல பேசுறாங்க. அப்போ இதே போல அவங்க மீது நடவடிக்கை எடுப்பாங்களா? இங்க ஏற்கனவே ஊத்தங்கர இளையராஜா எம்எல்ஏ ஒரு புகார் மனு கொடுத்ததாக, இந்த மாதிரி எம்எல்ஏக்களை விலை பேசுறாங்க அப்படின்ட்டு சொல்லி கைது பண்ணிருக்காங்க. அதேதான் அமமுக தலைவரே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. காமராஜரை காசு கொடுத்து வாங்கிட்டாங்கன்னு. விசாரணையும் கிடையாது, விசாரணையும் கிடையாது. அதே போலதான் நம்முடைய வைகோ அவர்கள் ஒரு கன்ஃபெஷன் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ஒரு வாக்குமூலம், ஒப்புதல் வாக்குமூலம். 2 எம்எல்ஏயும் ரிசர்வ் பண்ணிட்டு வர சொல்லுங்க, நான் ஜெயிக்க வச்சு தரேன் அப்படின்ட்டு சொல்லி முதலமைச்சர் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்ட்டு சொல்லி என்ன செய்யறாங்க, வெளியே பிரஸ் மீட்ல வெளிப்படையா பேசுறாங்க. அவங்க பொதுக்குழுல பேசியிருக்காங்க அதே வார்த்தை. அதுக்கு திராவிட முன்னேற்ற கழக அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் கவர்னருக்கு மனு கொடுத்திருக்காங்க. அதே போல லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் மனு கொடுத்திருக்காங்க. இதுவரை எந்த வழக்கும் பதிவு பண்ணல, எந்த விசாரணையும் பண்ணல. இப்படி பல சட்டமன்ற உறுப்பினர்களை பதவி ரிசைன் பண்ண சொல்லிட்டு கட்சியில சேர்த்துக்கிட்டே வராங்க. அத்தனையும் குதிரை பேரம் தான். இதுக்கு தேவைக்கு ஆட்சியில இருக்கவங்க இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதனால்தான் நான் இன்னைக்கு கூட ஒரு வலைதள பதிவுல ஒரு பதிவு போட்டிருக்கேன். நம்முடைய கரூர் சம்பவத்துல 41 பேர் இறந்ததுக்கு சிபிஐ விசாரணை கேட்குங்க. அதே போல இந்த தேர்தல் முடிவு வந்த நாள் முதல் இன்று வரை தொலைபேசி கட்சியில சேர்த்ததை பற்றி ஒரு விசாரணை
விசாரணைக்கு இதுவரைக்கும் தமிழக அரசு ஈடுபடலை. இதே முதல்வர் அவர்கள் சிபிஐ விசாரணை கேட்பாங்களா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆகவே இந்த அரசு காவல்துறையை கையில் வைத்துக் கொண்டு எதிர்க்கட்சிகளை பணிய வைத்து விடலாம் என்று நம்புகின்றார்கள். உண்மையிலேயே நிச்சயமாக இதனுடைய பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் முன்ஜாமீன் கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து தற்போது இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது தாவேகாவினுடைய பழிவாங்கும் நடவடிக்கையா பார்க்க முடியுமா சார்? அதான் நான் பழிவாங்கும் நடவடிக்கை தானே, அதுதானே இவ்வளவு விளக்கம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நிச்சயமாட்டு பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை தான். இவ்வாறு திராவிட முன்னேற்ற கழகத்தை அவங்க மிரட்டுறதுக்கு நினைக்கிறாங்க. ஒருபோதும் அவருடைய தலைவர்களும் ஒருபோதும் பயப்பட மாட்டார்கள் என்பது நாடறிந்த ஒன்று. இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். முன்ஜாமீன் கோரி அனிதா ராதாகிருஷ்ணன் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் போலீசார் அதிரடியாக நடவடிக்கை எடுத்து கைது செய்திருக்கின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். முன்ஜாமீன் கோரி அனிதா ராதாகிருஷ்ணன் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் போலீசார் தற்போது முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்திருக்கின்றனர்.